வணக்கங்க. பழையடி இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி தினத்தந்தியில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 6/3/2026 6 மார்ச் 2026ங்க. இன்னும் கரெக்டாக எதுவும் சால்வ் பண்ணவே இல்லை. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் பார்க்கலாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கு ராக்கெட் ஏவுதளம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்தில் 2026க்குள்ள வேலை முடியும்னு சொல்லியிருக்காங்க. 986 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன ராக்கெட்டு, அதாவது எஸ்எஸ்எல்வி ராக்கெட்டு ஏவுதலுக்கு இந்த ஸ்பேஸ் இந்த ஏவுதளம் யூஸ் பண்ண போகிறாங்க. இடம் வந்து எங்கன்னா குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினம். சரிங்களா? இப்போ நம்ம மேலேருந்து கீழே பாருங்க. கூங்க வார்த்தை கிடச்சிருக்கு. இதை தந்தியமான விலங்கு என்பது. எந்த விலங்கு தந்தியமான விலங்குன்னு சொல்லுவாங்க? டோரா புஜியில் வரும்ல, என்ன நதி? ஆமாம், குள்ள நதி. சரிங்களா? 2 மேலேருந்து கீழே. முருகன் கொடியில் இருப்பது. முருகனோட கொடியில் என்ன இருக்கும்? சேவல். ஒரு சைடு வேல் இருக்கும், இன்னொரு சைடு என்ன இருக்கும்? சேவல் இருக்கும். 2 நாளாக என் பையன் ஃபாலோ பண்ணிவிட்டு இவனை ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து. சரி, 3 மேலேருந்து கீழே. பெரும் மனம் படைத்த வள்ளல். இது சங்ககால வள்ளல்களில் சொல்லலாம். இது என்னன்னு ஹிண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 5 இடமிருந்து வளம் என்ன? தமிழில் ராமாயணம் எழுதியவர். ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி. அது தமிழில் எழுதினது யாரு? கம்பர். ஸோ பன்ஸா 2 ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. இன்னும் என்ன ஹிண்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 9 வலமிருந்து இடம். முல்லைக்கு தேர் கொடுத்தவர். முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யாருன்னா வேள்பாரி. வேயில் பாரி 4 எழுத்து வராது. வள்ளல் வேள்பாரின்னு போட்டாலும் இந்த இடத்துல வராது. இப்போ இங்கே 6 எழுத்து வருது. ஸோ பாரி வள்ளல்னு போடலாம். ஸோ பாரி வள்ளல் முல்லை செடி வளர்க்காண்டி அவரோட தேரையே விட்டுட்டு போவார். வேள்பாரி. சரிங்களா? சரி, இப்போ 3 மேலே இருந்து கீழே பார்ப்போம். பெரும் மனம் படைத்த வள்ளல். முதல் எழுத்துப்ப, 3ஆவது எழுத்துப்ப, கடைசி எழுத்து. இது நம்ம முன்னால் தினமலையில் வந்த கேள்வி. பரோபகாரின்னு சொல்லலாம். பரோபகாரி எப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்தவங்கன்னு அர்த்தமா. பரோபகாரி. இது முன்னால் உள்ள பேப்பர்ஸ்குள்ளெல்லாம் இந்த ஆன்சர் ஆல்ரெடி வந்துட்டு இருந்ததுனால இதை எழுதிட்டோம். சரி, 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இதை கழுகு என்பது. கழுகுன்னு எதை சொல்லலாம்? பால ஆம்பிகை. பாக்கு மரத்தை வந்து கழுகு மாதிரி நீட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கழுகுன்னு சொல்லலாம், கழுத்துன்னு சொல்லலாம். ரெண்டுமே எதுன்னா பாக்கு மரம் தான். சரி, 15 இடமிருந்து வளம் என்ன? இந்த ட்ராக் ஐட்டம் செக் பண்ணி பார்க்கலாம். 15 தங்கம். எடையை குறிக்கும். தங்கம் எடையை வந்து கேரட்டுன்னு சொல்லலாம். அது அளவை குறிக்கக்கூடியது. இங்கே எடையை குறிக்காது. கிராம்னு சொல்லலாம், கிலோ சொல்லலாம், சவரன் சொல்லலாம். ஒரு சவரன்னா 8 கிராமா 10 கிராமாங்கிறத கமெண்டில் கொடுங்க. சரிங்களா? ஸோ சவரன் 3 சொல்லிடுங்க. சரிங்களா? 8 மேலேருந்து கீழே பார்ப்போம். திருமணத்தில் இது வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம்.
திருமணத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து காசு வாங்க குச்சம், அதை என்னன்னு சொல்லுவோன்னா வரதட்சணைன்னு சொல்லலாம். வரதட்சணை. வாங்குவதும் கொடுப்போம், அது குச்சம், கொடுப்பதும் குச்சமா. ஸோ 11 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். தேல ஆன்ஸுக்கு பொண்ணு அப்படின்னா கோல்டு. சொர்ணம்னாலும் கோல்டு தான். சொர்ணம்னா மலையாளத்தில் தங்கம். இப்போ பாருங்க 9 மேலே இருந்து கீழே 2 ஹிண்ட் இருக்குது. மேலேருந்து கீழ் முடிச்சிட்டோம். பார்க்குமா 6 மேலேருந்து கீழ். அவதூறால் நற்பெயருக்கு டேஷ் ஏற்படுத்துதல். அவதூறுனா அடுத்தவங்க மேலே லா வந்துக்கு கே வந்துக்கு களங்கம். அடுத்தவங்க பேருக்கு களங்கம் ஏற்படுத்துதல். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஹிண்ட் எங்கேயும் இருக்குதா? இல்லை. அடுத்த ஹிண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணி அதிலேருந்து சால்வ் பண்ணணும். ஸோ 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பெரிய வேடாக இருக்குது. இங்குள்ள ஓம் சக்தி கோயில் பிரபலம். ஓம் சக்தின்னா இதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ்னால் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி. மேல்மருவத்தூர் எழுதி பார்த்துவோம். மேல் மருவத்தூர். சரிங்களா? இப்போ 7 இடமிருந்து வலமிருந்து இடம் பாருங்க. மேலே ஆன்ஸுக்கு சிக்னலில் இந்த கலர் ஒன்றா. சிக்னலில் என்னென்ன கலர்லாம் இருக்குது? ரெட்டு, சிவப்பு, மஞ்சள், பச்சையா? மேலே ஆரம்பிக்கணும். என்ன கலர் போடலாம்? மஞ்சள். ஸோ மஞ்சள். சரிங்களா? ஸோ 10 கீழே வந்து மேலே ரசிப்பு தன்மை இல்லைன்னா ஆர்வம். 2வது எழுத்து ஆ வந்துருக்கு, ச வந்துருக்கு. ஸோ ரசனை அப்படின்னு சொல்லலாம். ரசனைன்னா ரசிப்பு தன்மைன்னு சொல்லலாம். 13 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். முதல் எழுத்து தூ. சுத்தம், துப்புரவு. இதுக்குன்னு வேறு எதுவும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கண்ணை காப்பது. கண்ணை எது காக்குது? இமை. இமை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரோம். 13 வலமிருந்து இடம். சுத்தம், துப்புரவு. தூள ஆன்ஸுக்கு மயில முடியுது. 3 எழுத்து தான். தூய்மை. தூய்மைன்னா டிசிப்ளின் அர்த்தம், நீட்னஸ். சரி, இன்னும் அடுத்த ஹிண்ட் எங்கேருந்து பார்க்கலாம். 14 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாம். அனுமன் வேறு பேர். வேறு ஹிண்ட் இருக்கா? ஓ, நீங்கள் சொல்லிட்டியா? ஆஞ்சநேயர் சொல்லலாமா? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர். என் பையன் சைடில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆஞ்சநேயர். அனுமன் கோயில் போகிறதுனால ஆஞ்சநேயர்னா இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அஞ்சனையோட மகன் அப்படின்னா ஆஞ்சநேயர்னு சொல்கிறோம். ஸோ 14 இடமிருந்து வலம். மணி இல்லைன்னா சமயம் இல்லைன்னா 3 எழுத்து வேர்டு நேல ஆமிக்கி என்னன்னு சொல்லலாம். நேரம். சரிங்களா? 16 இடமிருந்து வலம் பாருங்க. ஆள் ஆரம்பிச்சிருக்கு. தெலுங்கு மொழி பேசும் ஒரு மாநிலம். தெலுங்கு எந்த மாநிலத்தில் பேசுகிறாங்க? ஆள் ஆரம்பிச்சிருக்கு. ஆந்திரா. ஸோ 17 கீழே அந்த மாநிலம் பாருங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகர். இது தெரியுமா? ட்ரால ஆரம்பிச்சிருக்கு. ஃபேமஸாக கிரிக்கெட் பிளேயர் கூட உண்டு. 17 கீழேருந்து மேலே ராஞ்சி.
சரி, இன்னும் கடைசி 2 கொஸ்டின் தான் இருக்குது. 18 வலமிருந்து இடம். கல்வி கடவுள். செல்வத்துக்கு லட்சுமி, கல்விக்கு சரஸ்வதி. சரிங்களா? இப்போ 18 கீழே அந்த மேலே மௌன கீதங்கள் படத்தோட நடிகை யாரு? மௌன கீதம்னா படம் வந்து பாக்கியராஜ் படம், 1981 வந்த படம் நினைக்கிறேன். படம் என்ன? சரிதா தான் ஆக்டர்ஸ், நடிகை பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினும் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸை ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக கொடுத்துருந்தோம்னா கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.